பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, இந்த காலவெளியிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மறவாமல் நினைத்து நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய வாஞ்சிக்கிற மீட்பர் உண்டு, கர்த்தர் உண்டு. அவரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனதார ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்து நடத்துகிற கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. நீங்க துதிக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும். நேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. ஓ நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து கோடி கோடி நன்றி ஐயா. தெய்வமே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென். இயேசுவே, நாங்க உங்களை மறந்துடுறோம்ப்பா. பல நேரத்துல உங்களை விட்டு விலகியே போயிடும். ஆனா நீங்க எங்களை மறக்கல, நீங்க எங்களை விட்டு கொடுக்க. நீர் எங்களை செட்டைகளின் நிழலிலே மறைத்து எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. நன்றி. உங்க நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தையில எங்களை தைரியப்படுத்துங்க. ஆமென் ஆமென். தேவ மக்களே, விசேஷமாக நீதிமொழிகளின் அந்த புஸ்தகத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஆதாரமாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த நாள் அந்த வசனம் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஆமென். என்ன சொல்றாரு சாலமோன் ஞானி? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும்.
இதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்க, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். இது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். 2 மிக முக்கியமான காரியத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, நம்முடைய பலவீனத்தின் மூலம் வருகிற ஒரு சோர்வு, அல்லது நம்ம சரியா செய்யலாத கொஞ்சம் கவனம் செலுத்தி அதனால வந்த இழப்பு, அதனால வந்த நஷ்டங்கள், இது ஒரு விதமான ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் தப்பு செஞ்சிடறோம். கர்த்தர் இடத்துல போய் நம்மளை அர்ப்பணிச்சு, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது அதை அவர் சரி செய்கிறார். அப்போ உடனே என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நான் செஞ்சுட்டேன், ஆனால் இப்போது நான் நம்புகிறேன், கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர் என் வாழ்க்கையை சரி செய்வார். ஸோ இப்படி தான் அந்த மனமகிழ்ச்சியை உள்ள கொண்டு வரணும். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி, அது என்னன்னா நல்ல ஔஷதம், மெடிசன் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கு. ஔஷதம்னா என்னன்னா மெடிசன். அந்த மனமகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது பெரிய மெடிசன். உங்களை ஹெல்த் வைஸ் ரொம்ப அற்புதமாக வச்சிருக்கும். இன்னொரு விஷயம், நமக்கு விரோதமாக சில பேர் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தொழிலில், குடும்ப ஜீவியத்தில் நமக்கு விரோதமாக செய்வாங்க பாருங்க. அவமானப்படுத்தணும், எப்படியாவது என்ன பண்ணணும், நிராகரிக்கணும், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சில தீமையான காரியங்களை அனுப்புவாங்க பாருங்க. அது நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஏன் எனக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிச்சல் அடைவது உண்டு, முணங்குவது உண்டு, புலம்புவது உண்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுது, நீ அப்படி செய்யாத, அதுக்கு பதிலாக நீ மனமகிழ்ச்சி ஆகிடுன்ற. அப்போ என்ன செய்யணும்? அவங்க செஞ்சது தப்பு தான், ஆனால் நம்ம அவங்கள நியாயந்திருக்க வேணாம். அவங்கள குறித்து பேசி அதையே மனதில் வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு போனால் அதனால் எந்த பெரிய நன்மையான காரியங்கள் நடக்க போவதில்லை. ஆனால் ஒரு காரியம் செய்ய முடியும் பாருங்கள், இல்லை இந்த தீமையான காரியம் இப்படி இவர்கள் மூலம் இருந்து வந்தது பரவாயில்ல, ஆனால் நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சில பேர் செய்கிற தீமைகள், அவங்க போடுற அம்புகள், அது என்னை பாதிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அவருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, காரியங்களை திட்டமிட்டு வச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறாரு. அவர் என்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு நான் எப்படி இருக்கும், எப்படி அந்த வெற்றி இருக்கும், எல்லாத்தையும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் நடக்கும். இவங்க நடத்துறது, இவங்க செய்கிறது, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினி, இது என்னுடைய எதிர்காலம் கிடையாது. ஆகவே இதை பற்றி நான் பேச மாட்டேன், இதை பற்றி யோசிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறதை நான் சிந்திப்பேன், அதிலே மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் மெடிசன். 2வது, இந்த வசனத்தில் அடுத்த பதில் வருது பாருங்க. முறிந்த ஆவி, எதுக்கெடுத்தாலும் வருத்தப்பட்டுட்டு, துரோகம்தான் செஞ்சுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, நம்ம தப்பு தான் செஞ்சிட்டோம், ஆனால் இதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? இந்த முறிந்த ஆவி, இந்த மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணும்? எலும்புகளை உலர பண்ணும். எலும்பு காஞ்சிருச்சு, எலும்பு நல்ல ஈர பதத்தோடு கூட இருந்தால் தான் அது நமக்கு நல்லது. அது ட்ரை ஆச்சுன்னா என்னங்க அர்த்தம்? உடையும். அப்போ பாருங்க, எதனால திரும்ப எலும்பு உடையுது? முறிந்த ஆவி. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? என் தலையெழுத்து இல்லை, அப்படி பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த காலவெளியில் ஔஷதம் எதுன்னு பிடிச்சிட்டீங்க, எது மெடிசன்னு பிடிச்சிட்டீங்க. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க. God bless you. Bye bye.